வணக்கம் மாணவர்களே. இப்பொழுது கணித பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இடமதிப்பு. இடமதிப்பு என்றால் என்ன என்பதை பற்றி பின்வரும் நிகழ்வுகளில் பார்க்க போவதற்கு முன்னால் ஒரு சிறிய பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோமா? ஆம், எண்களுக்கு எப்படி இடமதிப்பு இருக்கிறதோ அதை போல மனிதனுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. இதை ஒரு பாடலாக தற்பொழுது பார்ப்போம். இருக்கின்ற இடத்தை பொறுத்துத்தானே அமைந்திடுமே மனிதன் மதிப்பு. இருக்கின்ற இடத்தை பொறுத்துத்தானே அமைந்திடுமே மனிதன் மதிப்பு. மனிதரை போலே எண்களுக்கும் அமைந்துள்ளதம்மா இடமதிப்பு. மனிதரை போலே எண்களுக்கும் உள்ளதம்மா இடமதிப்பு. வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் நோக்கி கூடி செல்லுது இடமதிப்பு. வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் நோக்கி கூடி செல்லுமே இடமதிப்பு. 10 மடங்குகள் ஆகத்தானே பாய்ந்து செல்லுது இடமதிப்பு. 10 மடங்குகள் ஆகத்தானே பாய்ந்து செல்லுது இடமதிப்பு. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. ஆக மாணவர்களே, இடமதிப்பை பற்றி ஒரு அருமையான பாடலின் மூலமாக இப்போது பார்த்துவிட்டோம். இப்போது இடமதிப்பு என்றால் என்ன, அந்த இடமதிப்பை பற்றி ஏற்கனவே மனிதர்களுக்கும் ஒரு இடமதிப்பு இருக்கிறது என்று கூறினேன். ஆம், இதை எப்படி புரிந்து கொள்வது என்று கூறுவோமானால், இப்போது 2 நண்பர்கள் இருக்கிறீர்கள். ஒரு யாசகர் வருகிறார். அப்போது உன்னுடைய நண்பன் வந்து ஒரு ரூபாய் அந்த யாசகரிடம் கொடுக்கிறான். உடனே அவர் வாங்கிக் கொள்கிறார். அதே நேரத்தில் நீ ஒரு 10 ரூபாயை அந்த யாசகரிடம் கொடுக்கும் பொழுது, ஐயா சாமி நல்லா இருங்க சாமி என்று கும்பிடுகிறார். அப்போது இதில் தெரிந்து கொள்ளுங்கள், 1 ரூபாய் போடும் பொழுது அவர் மேலும் கீழும் பார்த்தார். ஆனால் 10 ரூபாய் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஐயா சாமி என்று கும்பிட்டு ஒரு மரியாதை வருகிறது. அந்த மரியாதை தான் இங்கு ஒரு மதிப்பில் வருகிறது. ஏன் கூறுகிறேன் என்றால், 1 ரூபாய் இது 1 ரூபாய் தாளாக இருக்கட்டும், இது 10 ரூபாய் தாளாக இருக்கட்டும், இரண்டுமே தாள்களாக இருந்தாலும் கூட அங்கு இடத்தினுடைய மதிப்பு 10 ரூபாயினுடைய மதிப்பு 1 ரூபாயினுடைய மதிப்பை விட அதிகம். இதே போலத்தான் மனிதர்களுக்கு எப்படி அங்கு மதிப்பு கூடி குறைகிறதோ அதை போல ஒரு எண் வரிசை, அது எந்த இலக்கமாக இருந்தாலும் சரி, வலதுபுறத்தில் இருந்து வலதுபுறத்தில் இருந்து எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு எண்ணும் அடுத்த எண்ணினுடைய 10 மடங்குகளாக கூடிக்கொண்டு இருக்கும். அதைத்தான் இடமதிப்பு என்ற பாடப்பகுதியிலேயே ஒவ்வொரு எண்ணிற்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய மதிப்பை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, இப்போது இடமதிப்பு என்றால் என்ன, அதை முதல்ல பார்ப்போம். இடமதிப்பு என்பது என்ன? ஒரு எண் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து அந்த எண்ணின் மதிப்பை உணர்த்துவது அந்த எண்ணின் இடமதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறம் நோக்கி 1 10 100 1000 என ஏறு வரிசையில் ஒரு எண் அமைந்துள்ள இடத்தின் மதிப்பானது உயர்ந்து கொண்டே செல்கிறது என்று கூறலாம். ஆகவே இந்த இடமதிப்பை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு தொடக்க நிலையிலேயே நமக்கு பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த கருவி ஒன்று உண்டு என்றால் அது கண்டிப்பாக ஆணிமணி சட்டம். ஆணிமணி சட்டத்தை வைத்து கணிதத்தினுடைய அடிப்படை செயல்பாடுகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகிய 4 அடிப்படை செயல்பாடுகளையும் மிகச் சிறப்பாக நாம் ஆணிமணி சட்டம் என்ற ஒன்றை மட்டுமே பயன்படுத்தி மிகச் சிறப்பாக கையாள முடியும். மாணவர்களும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆக அந்த ஆணிமணி சட்டம் எப்படிப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது, ஆணிமணி சட்டம் என்றால் என்ன, அதை பற்றி தற்போது பார்ப்போம். ஆணிமணி சட்டம் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். ஆணிமணி சட்டம் எப்படி இருக்கும்? ஒரு மரச்சட்டத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். செங்குத்தான கம்பிகளில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மணிகள் எளிமையாக நகரும் விதத்தில், அதுதான் முக்கியம். அங்கே மணிகள் வந்து அந்த செங்குத்தான கம்பிகளில் எளிமையாக நகரும் விதத்தில் அமைந்திருக்கப்பட்டிருக்கும். ஆகவே வலமிருந்து இடமாக இந்த கம்பிகளில் 1 10 100 1000 என்றவாறு
கோடி வரை கூட அந்த ஆணிமணி சட்டத்தில் அழகாக குறிக்கப்பட்டிருக்கும். அதை பயன்படுத்தி மாணவர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த பாசிகளை பயன்படுத்தி எளிமையாக கணிதத்தினுடைய அடிப்படை செயல்பாடுகள் அனைத்தையுமே மிகச் சிறப்பாக செய்து கொள்ள முடியும். அடுத்த செயல்பாடு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? எண்களின் இடமதிப்பை ஒப்பிடுதல். எண்களின் இடமதிப்பை எப்படி ஒப்பிடுவது என்ற ஒரு அழகான ஒரு அட்டவணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தோமானால் ஒரு கோடியில் எத்தனை கோடி, எத்தனை 10 லட்சங்கள் இருக்கின்றது, எத்தனை லட்சங்கள் இருக்கின்றது, எத்தனை 10,000கள், எத்தனை ஆயிரங்கள், எத்தனை நூறுகள், எத்தனை 10கள், எத்தனை ஒன்றுகள். இதை நீங்கள் முந்தைய பாடத்தில் கூட மிக தெளிவாக கற்றிருந்தாலும் கூட ஒரு மீள்பார்வையாகவும் எண்களின் இடமதிப்பை ஒப்பிடுவதற்கு உண்டான ஒரு அட்டவணையாகவும் இந்த செயல்பாடு மாணவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு கோடி, அந்த ஒரு கோடியில் எத்தனை ஒன்றுகள் ஏற்கனவே நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆமாம், ஒரு கோடியில் 1 கோடி ஒன்றுகள் இருக்கிறது. எத்தனை 10கள் இருக்கிறது? 10 லட்சம் 10கள் இருக்கின்றது. எத்தனை நூறுகள் இருக்கிறது? 1 லட்சம் நூறுகள் இருக்கிறது. எத்தனை ஆயிரங்கள் இருக்கிறது? 10,000 ஆயிரங்கள் இருக்கிறது என்றவாறு அது அந்த செயல்பாட்டில் ஒரு அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் செயல்பாடு என்னவென்றால், அடுத்ததாக 10 லட்சத்தில் எத்தனை 10 லட்சங்கள், எத்தனை லட்சங்கள் என்றவாறியான அந்த கட்டங்களை அந்த அட்டவணையிலே நிரப்பக்கூடிய ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முந்தைய பாடத்தில் எப்படி கணக்கிடுவது என்பதை நன்றாக பார்த்திருந்ததனால் இதையும் நீங்கள் இந்த செயல்பாட்டை மிகச் சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள். 1 லட்சத்தில் எத்தனை லட்சங்கள் இருக்கிறது, அதே மாதிரி ஒரு 10,000த்தில் எத்தனை ஆயிரங்கள், எத்தனை நூறுகள் இருக்கிறது என்ற மாதிரியான அந்த செயல்பாடு மாணவர்களினுடைய மேல் பார்வைக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மாணவர்களே, தொடக்க நிலையில் நாம் பார்த்தோமானால் இடமதிப்பை விளக்குவதற்கென்று கணித உபகரண பெட்டியிலே ஒரு அருமையான கருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இடமதிப்பீட்டு பலகை. இதை கொண்டு இடமதிப்பீட்டை மிக அழகாக மாணவர்களுக்கு புரிய வைக்கலாம். இப்போது இந்த இடமதிப்பீட்டு பலகையில் என்ன எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமானால் 26,42,383 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சரியாக இடமதிப்பீட்டின்படி பிரித்து அறியப்படுகிறது. இப்போது அந்த எண்ணில் எத்தனை ஒன்றுகள் என்று பார்க்கலாமா? ஆம், 3 ஒன்றுகள், 8 10கள், 3 நூறுகள். அடுத்ததாக 2 ஆயிரங்கள், 4 10,000கள், 6 லட்சங்கள், 2 10 லட்சங்கள் என்ற அடிப்படையிலேயே அழகாக நாம் இடமதிப்பீட்டை தெரிந்து கொள்வதற்கு இந்த இடமதிப்பீட்டு பலகை தொடக்க நிலையிலேயே மிகவும் பயனுள்ள வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போது இடமதிப்பீடு என்பது தொடக்க நிலையிலேயே ஆணிமணி சட்டத்தின் மூலமாகவும் இடமதிப்பீட்டு பலகையின் வாயிலாகவும் நாம் அழகாக இடமதிப்பீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இடமதிப்பீடு தெரிந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் நாம் விருத்தி எழுதுக, ஒரு எண்ணை விருத்தி எழுதும் பொழுது எவ்வாறாக அமையும் என்பதையும் தற்பொழுது பார்ப்போம். எப்படி விருத்தி எழுதுவது என்று பார்த்தோமானால், எடுத்துக்காட்டாக ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம். 54,321 இந்த எண்ணை எடுத்துக்கொண்டால் இதில் எத்தனை ஒன்றுகள் இருக்கிறது, எத்தனை 10கள், எத்தனை நூறுகள், எத்தனை ஆயிரங்கள், எத்தனை 10,000கள். ஏனென்றால் இது ஒரு 5 இலக்க எண். ஆகவே இதை விருத்தி எழுதும்போது எவ்வாறு எழுதுவது என்பதை ஒரு சிறிய செயல்பாட்டின் மூலமாக நாம் இப்போது பார்க்கலாம். சரி, நான் சொன்ன அதே எண், அதாவது பாருங்கள் மாணவர்களே, 54,321. ஏற்கனவே நாம் இடமதிப்பீட்டு மூலம் தெரிந்து கொண்டதற்கு இணங்க எத்தனை ஒன்றுகள் இருக்கிறது? 1 ஒன்று, 2 10கள், 3 நூறுகள், 4 ஆயிரங்கள், 5 10,000கள். இது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் விருத்தி எழுதும்போது ஒன்றுகளை ஒன்றாலும்
பத்துகளை 10ஆலும், நூறுகளை 100ஆலும், 1000ஐ 1000ஆலும், 10,000ஐ 10,000ஆலும் நாம் பெருக்கும் பொழுது அதற்குண்டான மதிப்பு கிடைக்கப்பெறுகின்றது. அதை இப்போது விரிவாக பார்ப்போம். இப்போது எத்தனை ஒன்றுகள் இருக்கிறது என்பதை பார்ப்போமா? ஆம், பாருங்கள். ஒரு ஒன்று, அதாவது இந்த ஒன்றை ஒன்றால் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு ஒன்று. அடுத்ததாக 20. இது எப்படி வந்தது? 2 10கள் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது 2 10கள் தான் 20ஆக நமக்கு கிடைத்திருக்கிறது. 2 பெருக்கல் 10 20. அடுத்ததாக 300. இது எவ்வாறு வந்திருக்கிறது என்று பார்த்தால், இது 100 என்று சொன்னோம். அதாவது 3 நூறுகள், அதாவது 3 பெருக்கல் 100 300 என்று விரித்து எழுதும்போது நமக்கு விடையாக கிடைக்கிறது. ஆம், பாருங்கள் 300. அடுத்ததாக 4000. 4000 எப்படி வந்தது? ஏற்கனவே 4இன் இடமதிப்பு நாம் 1000 என்று சொன்னோம். அப்போ 4 பெருக்கல் 1000 4000 என்று நமக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. அப்போ 4இன் இடமதிப்பு 4000. 4 பெருக்கல் 1000. புரிந்து கொண்டீர்களா மாணவர்களே? 4000. கடைசியாக 5, இதனுடைய இடமதிப்பு 50000. எப்படி 50000 வந்தது? 5 பெருக்கல் அந்த இடமதிப்பினுடைய எண் 10000. அப்போ 5 பெருக்கல் 10000 50000 என்று ஒரு விடை கிடைக்கிறது. அப்போ 5இனுடைய இடமதிப்பு 50000 என்ற விடை நமக்கு கிடைக்கிறது. இப்போது மீண்டும் ஒரு முறை அதை சேர்த்து எழுதும்போது எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். அதாவது 50000 4000, இதனுடைய இடமதிப்பு 4000. அடுத்ததாக 300, அடுத்ததாக 20, அடுத்ததாக 1. இந்த வகையிலே நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு 5 4 3 2 1, அதாவது 54,321 என்ற எண் முழுமையான எண் கிடைக்கிறது. அதில் மறைந்திருக்கக்கூடிய இலக்கத்தினுடைய மதிப்பையும் நாம் பார்த்து விட்டோம். அப்போ விருத்தி எழுதும்போது எப்படி ஒரு எண் அமைகிறது என்பதை தற்பொழுது மாணவர்கள் அனைவரும் முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கணக்கில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஆணிமணி சட்டத்தில் காட்டக்கூடிய எண் கொடுத்துருக்காங்க. அது எண்ணினுடைய பெயர் எழுதுவது, அதை எப்படி விரிவாக்கத்தில் எழுதுவது என்ற 3 அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கணக்கு கொடுத்துருக்குறாங்க? ஆணிமணி சட்டத்தில் காட்டும் எண் 7341. அதாவது எண்ணின் பெயர் எப்படி சொல்ல வேண்டும்? 7341. ஓகே. இப்போ ஆணிமணி சட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்றுகளில் ஒரு மணி இருக்கிறது, 10கள் என்ற இடத்தில் 4 மணிகள் இருக்கிறது, 100கள் என்ற இடத்தில் 3 மணிகள் இருக்கிறது. அதே மாதிரி 1000 என்ற இலக்கத்தில் 7 மணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த ஆணிமணி சட்டத்தில் அந்த மணிகளை இடும் பொழுது அது ஒரு முழுமையான எண்ணாக நமக்கு கிடைக்கும். என்ன எண் கிடைக்கிறது? 7 ஆயிரங்கள், 3 நூறுகள், 4 10கள், 1 1. ஏன் அதை ஒரு 1 அப்படின்னு சொல்கிறோம்னா, என்றைக்குமே ஒருமையில் இருக்கும் பொழுது 1 என்று தான் சொல்ல வேண்டும். அது 10களில் 1 இருந்தாலும் ஒரு 10 என்று தான் சொல்ல வேண்டும். 100களில் 1 இருந்தாலும் ஒரு 100 என்று தான் சொல்ல வேண்டும். இதில் நீங்கள் தவறு செய்யக்கூடாது. அப்போ 7 ஆயிரங்கள், 3 நூறுகள், 4 10கள், 1 1. அப்போ 7341. இதை ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி எப்படி விரிவு குறியீட்டில் எழுதுவது
நாம் தான் போன தடவையே அழகாக நாம் பார்த்து விட்டோம். சரி, எப்படி விரிவாக்க வடிவில் எழுதுவது? 7 ஆயிரங்கள் என்பது என்ன? 7 பெருக்கல் 1000. 3 நூறுகள் என்பது என்ன? 3 பெருக்கல் 100. 4 பத்துகள் என்பது என்ன? 4 பெருக்கல் 10. 1 ஒன்று என்பது என்ன? 1 பெருக்கல் 1. அதாவது 7 பெருக்கல் 1000 கூட்டல் 3 பெருக்கல் 100 கூட்டல் 4 பெருக்கல் 10 கூட்டல் 1 பெருக்கல் 1. ஆக நாம் ஒவ்வொன்றாக பெருக்கி அதை கூட்டும் பொழுது நமக்கு விடையாக 7000 கூட்டல் 300 கூட்டல் 40 கூட்டல் 1 கிடைக்கிறது. அதை சுருக்கிய வடிவில் நான் பார்ப்போம் என்றால் 7341. இதுதான் விடை. அதனுடைய விரிவாக்கம் ஏற்கனவே நான் பார்த்துள்ளதைப் போல 7000 கூட்டல் 300 கூட்டல் 40 கூட்டல் 1. இப்போது மாணவர்களே, பயிற்சி 2.2 அதை பார்க்கலாமா? அந்த பயிற்சியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 1ஆம் கணக்கில் உங்களுக்கு 15478 என்ற எண் கொடுத்து 7இன் இடமதிப்பு என்ன, 4இன் இடமதிப்பு என்ன, 1இன் இடமதிப்பு என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் படித்திருந்ததனால் எளிமையாகவே அதை சொல்லிவிடலாம். அதை 2 விதமாக சொல்லலாம். ஒன்று பெருக்கி சொல்லலாம், இல்லை என்றால் நேரடியாக எழுத்து வடிவிலும் நாம் அதை சொல்லலாம். மாணவர்களே, உங்களுக்கு பயிற்சியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 15478. இதில் 7இனுடைய இடமதிப்பு என்ன என்று கேட்டுக்கிறார்கள். 7இனுடைய இடமதிப்பு என்னது? அதாவது 1 8 ஒன்றுகள், 7 பத்துகள், 4 நூறுகள், 5 ஆயிரங்கள், 1 பத்தாயிரங்கள். இதுதான் இடமதிப்பு என்று நன்றாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ 7இனுடைய இடமதிப்பு என்ன என்று சொல்லும்போது 7 எழுதி கொண்டு 10ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள். இப்போ 7 பெருக்கல் 10 70 என்ற ஒரு விடை கிடைக்கிறது. அடுத்ததாக 4இன் இடமதிப்பு என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். 4இன் இடமதிப்பு என்ன? அது 100வது இடத்தில் இருக்கிறது. ஆகவே 4 பெருக்கல் 100, 4 பெருக்கல் 100 400 என்ற ஒரு விடை கிடைக்கிறது. மூன்றாவதாக 1இன் இடமதிப்பு என்ன என்று கேட்கிறார்கள். பாருங்கள், 1 10 100 1000 10000. அப்போ 1இனுடைய இடமதிப்பு என்ன? 10000 என்ற விடை கிடைக்கிறது. அதாவது 1 பெருக்கல் 10000 10000 என்ற ஒரு விடை கிடைக்கிறது. அடுத்து என்ன செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது மிகப்பெரிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகச்சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு காண்க. ஏற்கனவே நான் முந்தைய நடத்த பாடத்தில் ஒரு இலக்கத்தினுடைய மிகப்பெரிய எண்ணை எப்படி கண்டுபிடிப்பது, ஒரு இலக்கத்தினுடைய மிகச்சிறிய எண்ணை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி விரிவாக பார்த்திருந்தோம். இதை எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் நாம் சொல்லியிருந்தோம். இப்போ எளிமையாக இந்த கணக்கை நாம் செய்து பார்க்கலாம். முதலில் ஒரு மிகப்பெரிய 7 இலக்க எண், மிகப்பெரிய 7 இலக்க எண், ஒரு இலக்கத்தினுடைய மிகப்பெரிய எண் ஒன்று வருகிறது என்றால் கண்டிப்பாக அது 9ஐ மட்டுமே கொண்டதாக இருக்கும். 2 இலக்கத்தினுடைய மிகப்பெரிய எண் 2 9 கொண்டிருக்கும். அதாவது 9 9 99. 3 இலக்கமாக இருக்கும் என்றால் 3 9, அதாவது 9 9 9 999. அப்படி என்றால் மிகப்பெரிய 7 இலக்க எண் என்றால் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், 7 9ஐ அப்படியே போட்டு விடுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 7 9 நாம் எழுதிட்டோம். 7 9 எழுதும்போது நமக்கு என்ன எண் கிடைக்கிறது? 99,999,999 என்ற எண் கிடைக்கிறது. மாணவர்களே, இப்போ பாருங்கள், மிகப்பெரிய 7 இலக்க எண், அதாவது 99,99,999.
மிகச்சிறிய 6 இலக்க எண். ஏற்கனவே ஒரு இலக்கத்தினுடைய மிகச்சிறிய எண் எப்படி இருக்கும்? 1 ஆரம்பித்து 0 தான் முடியும். 6 இலக்க எண் என்றால் 6 எண்களை கொண்டதாக இருக்கும். அப்போ எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 1 போட்டு விட்டுட்டு மீதி 0 0 0 0 0 மொத்தம் 6 இலக்கங்கள் வந்துவிட்டது. 1 ஆரம்பித்து அனைத்தும் 0 முடிகிறது. அப்படித்தான் மிகச்சிறிய ஒரு இலக்கத்தினுடைய மிகச்சிறிய எண் அமையும். அப்படி என்றால் 6 இலக்கத்தினுடைய மிகச்சிறிய எண் 1,00,000. ஆக 99,999,999 மிகப்பெரிய எண்ணில் இருந்து 1,00,000 இதை கழிக்கும் பொழுது நமக்கு என்ன விடை கிடைக்கிறது? 98,99,999 என்ற விடை கிடைக்கிறது. ஆகவே ஒரு இலக்கத்தினுடைய மிகப்பெரிய எண், ஒரு இலக்கத்தினுடைய மிகச்சிறிய எண், இதை முன்னர் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டபடியால் அந்த வழிமுறையை பயன்படுத்தி எளிமையாக நாம் இந்த கணக்கை விடையை கண்டுபிடித்து விடலாம். மாணவர்களே, இப்போ அடுத்த செயல்பாடு என்னன்னா காற்புள்ளி, அதாவது ஆங்கிலத்தில் கமா என்று சொல்வார்கள். இந்த காற்புள்ளி கணிதத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? ஏற்கனவே காற்புள்ளி நம்ம ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஃபங்க்சுவேஷன் மார்க்ஸ் என்று கூறுவார்கள். நிறைய நிறுத்தல் குறியீடுகளை நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி தமிழ் என்றாலும் கூட கண்டிப்பாக நிறுத்தல் குறியீடு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த தமிழினுடைய அந்த வாக்கியத்தினுடைய தன்மையே முற்றிலுமாக மாறுபடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அது தமிழ் என்றாலும் சரி, ஆங்கிலம் என்றாலும் சரி. சரி, காற்புள்ளி தமிழிலும் ஆங்கிலத்திலும் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? அது ஒரு நிறுத்தல் குறியாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த இடத்துல சற்று நிறுத்திவிட்டு அடுத்து தொடர வேண்டும். கணிதத்திலே காற்புள்ளி எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று கூறினால், கணிதத்தில் நிறைய பூஜ்ஜியங்கள் இல்லை நிறைய இலக்கமுள்ள ஒரு எண்ணை சொல்லும்போது நமக்கு ஒரு குழப்பம் பார்த்தவுடன் ஏற்படும். கண்டிப்பாக இந்த மாதிரியான எண்கள் 5 இலக்கங்கள், 6 இலக்கங்கள், 7 இலக்கங்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் பார்த்த உடனேயே பூஜ்ஜியத்தை எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு, இல்லைனா அந்த எண்களை எண்ணி எத்தனை இலக்கங்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த எண்களை எண்ணி அதற்கு பிறகுதான் அந்த எண்ணை சொல்லக்கூடிய அந்த ஒரு கடினமான நிலை கணக்கில் ஏற்படும். அப்போ அந்த கடினத்தை எப்படி போக்குவது? கணக்கில் ஒரு இலக்கத்தை பார்த்த உடனேயே இது 1,00,000, இது 2,42,340 என்று பார்த்த உடனேயே எப்படி சொல்வது? அதற்காகத்தான் காற்புள்ளி பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஒரு எண்களிலே எப்படி காற்புள்ளி போட வேண்டும்? அதற்கு ஒரு விதிமுறை இருக்கிறது. என்ன விதிமுறை? கண்டிப்பாக இடது பக்கத்திலிருந்து காற்புள்ளி போடக்கூடாது. அதாவது வலது பக்கத்தில் இருந்து காற்புள்ளி எப்படி இட வேண்டும் என்று எண்ணினால், அதாவது 1கள், 10கள், 100கள் அதற்கு அடுத்ததாகத்தான் காற்புள்ளி, முதற் காற்புள்ளி இட வேண்டும். அப்படி என்றால் மேலே குறிக்கப்பட்டுள்ளது 10,000 என்ற ஒரு 5 இலக்க எண் ஆகும். அப்போ இதை நாம் காற்புள்ளி இட்டு வேறுபடுத்தி காட்டுவது எப்படி? இப்போது பார்க்கலாம். இப்போது பாருங்கள், 10,000 என்ற ஒரு எண் இருக்கிறது. இந்த 10,000ஐ நாம் காற்புள்ளி இடாத போது அப்படியே தெரிகிறது, சற்று குழப்பமாக இருக்கும். அதனால் இந்த இடத்தில் கண்டிப்பாக காற்புள்ளி இட வேண்டும். எப்படி இட வேண்டும்? 1, 10, 100 அந்த 100களை அடுத்த நிலையிலேயே அந்த இடத்தில் காற்புள்ளி, அதாவது 3 நிலைகள் 1, 10, 100 அதற்கு அடுத்து அந்த நிலையை அடுத்து ஒரு காற்புள்ளி இடுதல் கண்டிப்பாக இட வேண்டும். அப்படி என்றால் 10,000 என்று நாம் பிரித்து பார்க்கும்போது குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்போ பாருங்கள், 10,000ஐ நம்ம ஏற்கனவே பிரித்தாச்சு. இப்போது 1,00,000 இது ஒரு 6 இலக்க எண். இந்த 6 இலக்க எண்ணை பிரிக்கும்போது எப்படி காற்புள்ளி இடுவது? பாருங்கள், 1, 10, 100 100களை அடுத்து ஒரு காற்புள்ளி, அடுத்ததாக 1000, 10,000. ஆம், 2 இலக்கங்களை தாண்டி ஒரு காற்புள்ளி இட வேண்டும். முதலில் நாம் பிரிக்கும் பொழுது 3 இலக்கங்களை தாண்டி 1, 10, 100 அதற்கு பிறகுதான் நாம் காற்புள்ளி இட்டோம்.
ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய இலக்கங்களை நாம் பிரிக்கும்போது 2 இலக்கங்களை அடுத்து நாம் காற்புள்ளி இட வேண்டும். இதுதான் கணிதத்தினுடைய காற்புள்ளி இடக்கூடிய விதிமுறை ஆகும். அப்போ 1 லட்சத்தை எப்படி பிரிக்கணும்னு மாணவர்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து பாருங்க, இது 10 லட்சம். பார்த்த உடனேயே எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்க, 1 10 100 ஒரு காற்புள்ளி இட்டாச்சு. அடுத்து 1000 10000 இதற்கு ஒரு காற்புள்ளி போட்டாச்சு. அடுத்து லட்சம் 10 லட்சம். ஆக முதல் 3 இலக்கங்களை தாண்டி அடுத்து நாம் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்தை நோக்கி செல்ல செல்ல 2 இலக்கங்களாக நாம் காற்புள்ளி இடுதல் வேண்டும். அப்போ 10 லட்சத்தை பிரிப்பது எப்படி, 10 லட்சத்தில் எப்படி காற்புள்ளி இட வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்து பாருங்க, இது ஒரு 8 இலக்க எண், அதாவது 1 கோடி. 1 போட்டு 7 பூஜ்ஜியங்கள் இருக்கிறது. அப்போ எப்படி பிரிக்கிறோம்? முதல் வழக்கம் போல் முதல் 3 பூஜ்ஜியங்களுக்கு, அதாவது 3 இலக்கங்களுக்கு ஒரு காற்புள்ளி, அடுத்த 2 இலக்கங்களுக்கு ஒரு காற்புள்ளி, அடுத்து ஒரு 2 இலக்கங்களுக்கு ஒரு காற்புள்ளி, அடுத்து ஒன்றே வருகிறது, அதற்கு புள்ளி இல்லை, காற்புள்ளி இல்லை. ஆக 1 கோடி இதை எண்ணி பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி. அப்போ இந்த 1 கோடி என்ற இந்த ஒரு 8 இலக்க எண்ணிற்கு காற்புள்ளி எப்படி போடுவது, அதற்கு குறைவான இலக்கங்களை உடைய எண்களுக்கு எப்படி காற்புள்ளி இடுவது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா மாணவர்களே? இனி காற்புள்ளி எப்படி இட வேண்டும், காற்புள்ளி இடுவதனால் எப்படி ஒரு இலக்கத்தை எளிமையாக பார்த்த உடனேயே நாம் சொல்லிவிடக்கூடிய ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது. மாணவர்களே, இப்போது இந்த பாடத்தினுடைய முதல் பகுதி, அதாவது இடமதிப்பு என்றால் என்ன, இந்த இடமதிப்பை ஆணிமணி சட்டத்தை கொண்டு எப்படி கண்டுபிடிப்பது, இடமதிப்பு பலகையை பயன்படுத்தி எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை மிக விரிவாக நாம் பார்த்தோம். அதன் பிறகு செயல்பாடுகளை பார்த்த பிறகு ஒரு இடமதிப்பு உள்ள ஒரு எண்ணை காற்புள்ளியை பயன்படுத்தி எப்படி எளிமையாக அந்த எண்ணை கண்டுபிடிக்கலாம், காற்புள்ளியினுடைய பயன்பாடு கணிதத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் கடைசியில் நாம் தெரிந்து கொண்டோம். ஆக மாணவர்களே, இந்த இடமதிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதையும் காற்புள்ளியினுடைய பயன்கள் எப்படி என்பதையும் மாணவர்கள் அனைவரும் நன்றாக புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.